தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ Realme 2 Pro உடையது. Realme 1 வந்த மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறமாக Realme 2 அப்படின்னு ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்க. ஹைப் அதிகமாக கிரியேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இது பேரில் மட்டும்தான், பட் மொபைல் நல்லா இருந்தது. ஆனால் உண்மையான Realme 2 அப்படின்றது இந்த Realme 2 Pro அப்படின்றது போல் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. மொபைலுடைய ஸ்பெக்ஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதே Realme 2 தான். கீழே ப்ரோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஒரு சின்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கேஜ்குள்ளே ஒரு சிம் கார்டு எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீ டிபியூ கேஸும் இருக்குது. ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்தபடியாக அதை சைடில் வச்சதுக்கு அப்புறமாக நமக்கு மொபைல் இருக்குது. மொபைலுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப க்ளாஸியாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பாலிகார்பனேட் பேக் தான், பட் பார்க்கறதுக்கு அந்த ப்ளூ கலர் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. ஷேட்ஸும் வந்து நல்ல ஒரு கிளாஸியாக தெரியுது. அடுத்ததாக பாக்ஸில் வால் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 5V 2A டேட்டா கேபிள் மைக்ரோ USB to USB. ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் நமக்கு 3 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சிம் கார்டு ஸ்லாட் பிளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். கீழ்ப்பகுதியில் நமக்கு ஸ்பீக்கர் இருக்கு, மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் 3.5mm ஜாக் இருக்கு. பின்பக்கமாக பார்க்கும்பொழுது நமக்கு 16 மெகாபிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா f1.7 அப்பச்சர்லையும், செகண்டரி கேமரா 2 மெகாபிக்சல் கேமரா டெப்த் சென்சிங்காகவும் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு, Realme லோகோ கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாசி பேக்கோட முன்பகுதியில் நமக்கு வாட்டர் ட்ராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இயர்பேஸ் இருக்கு. 16 மெகாபிக்சல் கொண்ட கேமரா அந்த நாச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6.3 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 409 ppi இருக்கு. கார்னிங் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் கீழே பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. இந்த மொபைலில் நமக்கு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 8.1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடியது ஒரு கஸ்டம் ரோம், அதாவது வந்து கலர் OS அப்படின்னு சொல்லக்கூடியது வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் நமக்கு 3 வேரியண்ட்டில் வருது. ஒன்று 4GB 64GB மாடல், இன்னொன்று 6GB RAM 64GB மாடல், இன்னொன்று 8GB RAM 128GB மாடல் அப்படின்றது தான் டாப் மோஸ்ட் ஸ்பெக் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 8GB RAMல ஒரு மாடல். நம்ம கிட்ட இருக்கிறது 8GB மற்றும் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட மாடல் தான். ஸோ இந்த 8GB 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜில் நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் எடுத்த உடனே நமக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 102GB அப்படின்றது ஃப்ரீ ஸ்டோரேஜ் கிடைக்குது. 8GB ரேமில் 5.5GB வந்து நமக்கு ஃப்ரீ ரேம் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நமக்கு Snapdragon 660 ப்ராசஸர் பேக் பண்ணியிருக்காங்க. Adreno 512 GPUவும் இருக்குது. Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 1,32,2000 அப்படின்ற அப்ராக்சிமேட் ஸ்கோரை வந்து கொடுத்துருக்கு. பிடிக்கிறது கொஞ்சம் பல்கியாக இருந்தாலும் பட் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது. நாச் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாகவும் இருக்குது. இந்த மொபைலை பற்றின ப்ரைஸிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது ப்ரைஸிங் லான்ச் ஆகிருக்கும். நான் இப்போ கொடுத்துருக்கிறத செக் பண்ணி பாருங்கள். VR சப்போர்ட் எல்லாமே இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜைரோஸ்கோப் சென்சர்லேருந்து மேக்ஸிமம் எல்லா விதமான சென்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா இன்டர்ஃபேஸும் ஷட்டர் ஸ்பீடும் பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் நம்ம மற்ற Realme ஃபோனில் பார்த்தது போல தான் இருக்குது. ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எதிர்பார்த்ததை விடவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை இப்போ செக் பண்ணி பாருங்கள். என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் இந்த மொபைலை நான் யூஸ் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆனால் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ யூனிட். ஸோ எனக்கு முன்கூட்டி அமைச்சதுனால அவங்க ரிவ்யூ யூனிட்டாக சீக்கிரம் அமைச்சிருக்காங்க. இதில் ஓல்டி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல. பட் நார்மலாக உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ரீட்டைல் யூனிட்ல எல்லாமே உங்களுக்கு 2 சிம்மும் வந்து ஓல்டி சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு கொடுத்தது வந்து வியட்நாம்லேருந்து வந்ததுனால இன்னும் வந்து அப்டேட் வரல. மேபி நான் ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ளே எனக்கு யூனிட் மாற்றி கொடுத்தாங்கன்னா இல்லை வேற ஒரு யூனிட் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூவில் வந்து என்ன ஏது அப்படின்ற அப்டேட் பண்ணுறேன். இல்லாட்டி ட்விட்டரில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் என்னன்னு கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நான் யூஸ் பண்ண இந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு கேமரா இன்டர்ஃபேஸ்லேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வாட்டர் நாச் டிஸ்பிளே, 8GB RAM ரொம்ப ஸ்லீக்காகவே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் வேறு என்னென்ன ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணணும், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது, வேறு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு எந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள்கிட்ட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.